ஒலிக்கக்கூடிய ஒரு பாடல், ஒரு கம்பீரத்தை தரக்கூடிய ஒரு பாடல். ஆடுங்கள் எடுத்து நடவிடுவாய். ரமணியம்மாள் அவர்கள் பாடிய பாடல். இப்பொழுது அந்த முருக பக்தி பாடல்கள் வரிசையில் எப்பொழுதும் சிறப்பான முறையில் பேசப்படுகின்றன. இப்போ மெதுவாக மறைந்திருந்து பார்க்கிற பக்தி பிரவாகத்துக்குள்ள பாடலினுடைய அந்த தொகுதியிலேயே எல்லோருக்கும் உற்சாகம் உள்ளுக்கிருந்து வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் பெங்களூர் ரமணியம்மாள் அவர்கள் பாடிய பாடல் இப்பொழுது இந்த மேடையில் இருக்கிறது. உலகளாவிய ரீதியில் எடுத்துச் செல்லுகின்ற ஒரு சிறப்பான திருவிழா என்றால் நிச்சயமாக அது ஆடிவேல் திருவிழாவாக இருக்கும். காரணம், வேறு எந்த நாட்டிலேயுமே ஆடிவேல் திருவிழா என்பது இல்லை. சைவ சமயத்தில் ஒவ்வொரு பல திருவிழாக்கள் வரும், ஒவ்வொரு ஆலயங்களினுடைய திருவிழாக்கள் வரும். ஆனால் இந்த ஆடிவேல் திருவிழா என்பது இலங்கைக்கே உரித்தான ஒரு உன்னதமான திருவிழா. அந்த திருவிழாவை 152 ஆண்டுகளாக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இந்த புதிய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய அறங்காவலர் சபையினர் மற்றும் அதோடு சேர்ந்து தொண்டு புரிகின்ற அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கரகோஷம் வழங்கி இந்த ஆடிவேல் திருவிழாவை உலகளாவிய ரீதியில் இலங்கையின் திருவிழாவாக எடுத்துச் சென்றதற்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளோம். இறைவனை அடைவதற்குரிய வழிகள்ல மிக முக்கியமானதுதான் இந்த பக்தியோடு சேர்ந்த இசை. ஆகவே பிரம்மாண்டமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பக்தி இசை திருவிழா சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வழக்கமாக எல்லாருமே சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல அப்படியே தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் தான் இந்த இசை நிகழ்ச்சி, ரியாலிட்டி நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக பிரபலமானவர்கள் தான் இந்த மேடையை, இந்த பிரம்மாண்டமான மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்காங்க. ஆகவே அடுத்த பாட அழைத்து நிச்சயமாக. எனவே இந்த விழாவில் ஒரு சிறப்பான ஒரு முத்தாய்ப்பாக அமைந்திருக்கக்கூடிய இந்த இசை நிகழ்ச்சியை அலங்கரிப்பதற்காக அடுத்ததாக வரப்போகின்ற இந்த பாடல் வந்து 60 வருடங்களுக்கு மேலானாலும் இன்றும் எல்லா திருவிழாக்களிலும் அதே நேரத்தில் எல்லா கோவில் பெருவிழாக்களிலும் பாடப்படுகின்ற ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை பாடுவதற்காக நாங்கள் அழைக்கின்றோம் விஜய் டிவியினுடைய புகழ்பெற்ற பாடகராக இருக்கக்கூடியவர், சுபசிங்கர் மூலமாக வெற்றி மகுடத்தை சூடிக்கொண்ட ஸ்ரீதர் சேனாவுக்கான மேடையாக இந்த மேடை மாறுகின்றது. ஸ்ரீதர் சேனாவினுடைய முதல்ல எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனாவா நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு தான் பெரிய பெரிய காரணம். ஸோ அதுக்காக ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு இங்கே வந்து நான் இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக எங்களை இன்வைட் பண்ண ராஜேந்திரன் செட்டியார் சார், அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஸ்ரீ புதிய கதிர்வேலாயுத சுவாமி கோயிலுடைய இந்த அழகான ஒரு நிகழ்ச்சியில முதல் முறையாக நான் வந்திருக்கேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆரோ ஈவென்ட்ஸ் ஆனந்தனாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆனந்தனா சொன்னா எங்க வேணாலும் கண்ணை மூடிட்டு எங்க வேணாலும் வந்து பாடுவோம். ஸோ அவர் ஒரு நம்பிக்கையான ஒரு மனுஷன் அவர். ஸோ இவங்க இத்தனை நல்ல மனுஷங்கள் சேர்ந்து இந்த இவ்வளோ அழகான ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்துங்க. நான் ஒரு பங்கா இருக்கிறது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கு. ஸோ முதல் பாடல் ஒரு அழகான முருகன் பாடலோட ஆரம்பிச்சேன்னா இந்த பாடல் மூலியமா தான் நான் வந்து சூப்பர் சிங்கரை வின் பண்ணேன். ஸோ அந்த பாடல் மருதமலை மாமணி. ஸோ அந்த பாடல் நீங்கள் உங்களுக்காக வேண்டி இங்கே பாட போகிறேன். என்னோட வாய்ஸ் இன்னைக்கு கூட இருக்கும், இல்லை கூட சைட் ஃபில்லர்ஸ் கூட ஏதோ ஒரு இன்னைக்கு கொஞ்சம் கிடைக்குமா, ஒரு 2-3 dB ஜாஸ்தி ஏதோ இருக்கும். ஒன்று ஃப்ரண்ட்ல இல்லை சைட் வச்சு ஏதோ ஒன்று கிடைச்சது. சரி ஒடுக்கும் மலை எந்த மலை கொங்குமணி நாட்டினிலே உவிந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை
ஸ்ரீ கதிர் வேலாயுத சாமிக்கு பாட நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ராஜேந்திரன் செட்டியார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அந்த முருக பக்தி பாடல்கள் வரிசையில் எப்பொழுதும் சிறப்பான முறையில் பேசப்படுகின்ற பாடல் அடுத்ததாக அரங்கேறுகிறது. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலையில் மரமாவேன் என்று தமிழ் நம்பியவர்கள் எழுதிய பாடல் அடுத்ததாக இந்த முறையில். Thank you.
மெதுவாக மறைந்திருந்து பார்க்கிற பக்தி பிரவாகத்துக்குள்ள கொண்டு போக போகின்றது. பாடலை பாடுகிறார்கள். மீண்டும் அன்போடு அழைக்கின்றோம். தென்னிந்திய தொலைக்காட்சி புகழ் எங்களுடைய வர்ஜா சுசாந்திகா ஆகிய இருவரை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றவார்கள். வர்ஜா மற்றும் சுசாந்திகா But